இவங்களும் அரசியல் சுயநலவாதிகள் தான். ஏன்னா இவங்களும் பெரிய இவங்கெல்லாம் கிடையாது. செங்கோட்டையன் வந்து வாச்சாத்தி கலவரத்தில் முக்கிய பங்காளி, அவர் அப்படி சொல்லலாம். மோடியின் பக்தன்னு சொன்னவர் தான் ஓபிஎஸ். அதே மாதிரி டிடிவி தினகரன் கிட்டத்தட்ட ஆர்கே நகர் எலெக்ஷனில் எவ்வளவு பணங்களை இறக்குனார். அவர் மேலே சிபிஐ வழக்கெல்லாம் இருக்குது. அவரும் சிறைக்கு போயிட்டு வந்தவர் தான். அதனால் அவர்களும் புண்ணியஸ்தர்களை, பாதிக்கப்பட்டவர்கள் அப்படிலாம் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. எடப்பாடி கே பழனிசாமி மிக மோசமான ஒரு சுயநலவாதி. தனக்கு மட்டும் எதுவும் நல்லா நடந்தால் போதும்னு நினைக்கிறவர் தான். மாவட்ட செயலாளர் காலி பண்ணவர். அடுத்து சசிகலாவை காலி பண்ணிட்டு காலில் விழுந்து 2-3 இடங்களில் காலில் விழுகிறாரு. சசிகலா யாருன்னே தெரியாதுன்னு ஓங்கி அடிச்சிடுறாரு. திரும்ப மறுபடியும் சேகுவாரா ஃபிடல் காஸ்ட்ரோ ரேஞ்சுக்கு நாங்கள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு ஜெயக்குமார் வந்து பட்டம்லாம் கொடுத்தாரு. யாருக்கு? ஓபிஎஸ் இபிஎஸ்க்கு. அப்போ இந்த சேகுவாரா ஃபிடல் காஸ்ட்ராவே கழட்டி விட்டார். யார்? ஓபிஎஸ்ஸை கழட்டி விட்டார். அவருக்கு ஒரு செய்த துரோகம். இதுக்கு நடுவில் டிடிவி தினகரனுக்கும் துரோகம் நடக்குது. டிடிவி தினகரன் ஒரு 18 எம்எல்ஏக்கள் வச்சு சட்டமன்றத்தில் இருக்காரு. அவர் நம்பிக்கையில்லா தீர்மானம் அந்த நேரங்களில் அது நடந்துகிட்டு இருக்கு. அப்போ டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ் வந்து இபிஎஸ் வந்து கழட்டி விட்டுறாரு. இப்படி ஒவ்வொருத்தரையா காலில் போட்டு மிதிச்சு அவருடைய growth பார்த்தா இப்படி இருக்கும். டக்குன்னு இப்படி இருக்கும். இப்படி ஒரு கீழ் ரேஷியோவிலேருந்து இப்படி இருக்காது. அப்போ இந்த வகையில் தான் இந்த கட்சியினுடைய செயல்பாடுகள் இருக்குது.